சண்டே மார்னிங் சண்டே ஆனாலே நம்மளுக்கெல்லாம் எங்கேருந்து தான் இந்த சோம்பேறித்தனம் வரும்னே தெரியல. காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30 மணி பக்கமா தான் எந்திரிச்சு வெளியே வந்தேன். நல்ல பனி பெய்யுது. இப்பயே பார்த்தீங்கன்னா, சரியான பனி பெய்யுது. 7:30 மணி ஆயுமே பனி பெய்யுது பார்த்தீங்கன்னா, இன்னும் மார்கழி, கார்த்திகைல நம்ம என்ன ஆகுறோன்னே தெரியல. வடிவேலு சொல்ற கதை மாரி ஆயிடுமான்னு தெரியல. ஏன்னா, கை கால்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பயே வெள்ள வெள்ளையா சொறி சொறியா ஆயிடுது பனியில. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில இட்லி உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கருவேப்பில பொடி போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு, அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் பசங்களுக்கு குடுத்த மாரி இருக்கும். அதனால, இந்த கருவேப்பிலைய கிளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கீழயும் மேலேயும் போட்டுட்டு இருந்தாங்க. சரி என்னமோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுடர் அடிக்கணும். 1 ஸ்பூன் தனியா, கடலப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம், மிளகு, சீரகம், அப்புறம் நம்ம கிளீன் பண்ண வச்ச கருவேப்பிலை எல்லாத்தையும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணிக்க வேண்டியதான். எப்பயும் போல தாளிச்சிக்க வேண்டியதான். எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்ம பவுடர் பண்ண மசாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறமா பொடி பண்ணி வச்ச இட்லியும் போட்டு நல்லா ஒரு கலர் கலரி, உப்பு போட்டு இறக்குனா சூப்பரா வந்து இட்லி உப்புமா ரெடி ஆயிடும். என்னை விட எங்க அத்தை வந்து சிம்பிளா தான் செய்வாங்க. ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடிக்கடி எனக்கு இட்லி உப்புமா தான் செஞ்சு குடுத்து அனுப்புவாங்க. இப்ப இது செஞ்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, லட்டு அதில இருக்கிற கடல பருப்பெல்லாம் ஒண்ணு ஒண்ணா தேடி சாப்பிடுவோம் என்ன மாரி. யாருக்கெல்லாம் இட்லி உப்புமா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில ஒரு ரெட் ஹார்ட்டின் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.